உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது, எனக்கு வந்து ஆன்டீரியர்னு இருக்குது, எனக்கு பையன் பிறக்க போகுது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னிச்சு. சத்தியமாக 5 அயன் ஊசி போட்டேன். அது ரொம்ப பக்கவே கஷ்டம்னு நான் நினச்சேன். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கை நரம்பில் வந்துட்டு ஒரு சின்ன குளுக்கோஸ் பாட்டில் வந்து அந்த அயன் ஊசியை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏற்றுவாங்க. வச்சுருக்குல அதில் போய் அட்மிட் கூட்டி என்டி ஸ்கேன்லேயே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. சரிங்களா, போஸ்டீரியர் வந்து இறக்கத்தில் இருக்குது. குழந்தையா பையனா அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சிம்டம்ஸு, அப்புறம் ஹார்ட் ரேட்டு இருந்தால் தான் ஆண் குழந்தை பிறக்கும், இந்த ஹார்ட் ரேட் இருந்தால் தான் பெண் குழந்தை பிறக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு 10 வருஷத்துக்குள்ளே முன்னாடி உள்ள ரிப்போர்ட் எப்படி இருக்குது, இப்போ உள்ள ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக மெயினாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பொன் குழந்தையா பையனா அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சிம்டம்ஸு, அப்புறம் ஹார்ட் ரேட்டு இதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னக்கூட்டி என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னால் 2-3 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் தான் எந்த வீடியோ வந்துச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். ஓகே உறவுகளே, அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மந்த் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு 8 மாதம் இப்போ தான் பிறந்திருக்கு. நேற்றை விட தான் 8வது மாதம் எனக்கு பிறந்திருக்கு. 8வது மாதம் செக்கப்புக்கு இனிமேல் தான் நான் போகணும். இதுக்கு முன்னக்கூட்டி 7 மாதம் நான் செக்கப் நான் போகையில் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளோட உடம்புல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் அந்த கஷ்டத்துலேயே வந்துட்டு எந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணலை, எந்த ஒரு வீடியோ நான் எடுக்கலை எங்கள் செக்கப்புக்கு போகையிலையும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த குழந்தையோ ஒரு குழந்தை வந்துட்டு நம்மளுக்கு நல்லபடியாக பிறந்தா போதுங்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா, இதுவே வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஸ்கேனு, ஒரு பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் லேபர் வார்டு போனதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க குழந்தை பிறக்கும் பொழுதுட்டு. என் 2 குழந்தைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து மாதம் மாதம் பிளட் டெஸ்ட்டு, மாதம் மாதம் ஸ்கேனு, ஒரு மாதம் டு ஒரு மாதம் வந்து பெரிய ஸ்கேனு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கேனு, குழந்தைக்கு ஒரு ஸ்கேனு, இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ரத்தம் இல்லைன்னு வந்துட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப கவனமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஹார்ட் ரேட்டு, அப்புறம் வந்துட்டு நம்மளோட சிம்டம்ஸை வச்சு என்ன குழந்தை அப்படின்னு கணிக்கலாம் அப்படிங்கிறது அதை கண்டிப்பாக வந்து நான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என் 2 குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு, இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது, சிம்டம்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, அதையும் நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை எதுக்கு உங்கள்கிட்ட நம்ம என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு 5வது மாதம் ஸ்கேனுக்கு நான் போயிருந்தேன். அண்ணாமலை ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்காக எங்களோட ஜிஹெச்சுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு முன்னக்கூட்டி என்டி ஸ்கேன்லேயே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. சரிங்களா, போஸ்டீரியர் வந்து இறக்கத்தில் இருக்குது, அதனால் வந்துட்டு 5 லிட்டர் தண்ணி கூட தூக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன் 2 குழந்தைக்கு வந்துட்டு பக்கெட்டு தூக்கியிருக்கேன், மாட்டு சாணி எள்ளியிருக்கேன், அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கேன். அப்போ ஒன்றுமே எனக்கு தெரியலை. இப்போ வந்துட்டு ஒரு தண்ணி கேன் 5 லிட்டர் தண்ணி கூட தூக்கக்கூடாது ஒரு 5 மாதம் வரைக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போவுமே நான் பார்த்து இருந்துமே எனக்கு முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துலேயே முடியாமல் ஆகிட்டு அப்புறம் வந்து திருநெல்வேலி பெரிய ஜிஹெச் இருக்குல்ல, அதில் போய் அட்மிட் ஆகியிருந்தேன் ஒரு வாரம் அங்கே அட்மிட் ஆகி வந்ததுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்ப முடியாமல் ஆகி முதல்ல வந்துட்டு செக்கப்பு போகையில் எனக்கு 12 பாயிண்ட் பிளட் இருந்துச்சு. அப்புறம் செக்கப்புக்கு போகையில் நீங்களே பாருங்கள், எல்லாமே நான் கையில் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 12 பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் ஆகிடுச்சு. வெயிட்டை பாருங்கள், அப்படியே 4 கிலோ குறைஞ்சிட்டேன். ரொம்ப சத்தம் போட்டு நீங்கள் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் தான் போய் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் 1 மாதத்தில் ஏற்றிடுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணின மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லோரும் சொல்கிறபடி தான் முருங்கைக்கீரை, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இதை மட்டுமே தொடர்ந்து ஒரு நாள் விட்டு இப்படியே வந்து நான் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் பசி ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வாட்டி பசி எடுக்கும். சரிங்களா, அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் சொல்லிக்கிறேன். 6லேருந்து 7 வாட்டி எனக்கு பசி எடுக்கும். நான்வெஜ் அதிகமாக திங்க பிடிக்கும். இப்போ காரம், உரப்பு, புளிப்பு எல்லாமே எனக்கு சாப்பிட விரும்பும் இந்த குழந்தைக்கு வந்துட்டு. அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரே மாதத்தில் வந்து 4 கிலோ வெயிட் ஏற்றிட்டு 10 பாயிண்ட் ரத்தம் வந்து மறுபடியும் எனக்கு கூடிருச்சு. அப்போயுமே போய் சொல்லிவிட்டு அந்த அண்ணாமலை ஸ்கேனில் சொல்லிட்டாங்க, 10 பாயிண்ட் ரத்தம் பத்தாது, இப்போ வந்து உங்களுக்கு 6 மாதம் ஆகுது, இந்த மந்த்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து அயன் ஊசி போட்டுக்கணும். அந்த பிளட்டு வந்து ரத்த ஊசின்னு சொல்கிறாங்களா, அந்த அயன் ஊசி போட்டுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ரத்தம் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிவரி டயத்தில் வந்து ரத்தம் ஏற்ற தேவை கிடையாது. இல்லைனா டெலிவரி டைம்னா இந்த அயன் ஊசி போட மாட்டாங்க, ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஊசி போடணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் விட்டு ஒரு நாள் விட்டு
10 நாள் 5 அயன் ஊசி போட்டேன். அது ரொம்ப பக்கத்தே கஷ்டம்னு நான் நினச்சேன். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கை நரம்பில் வந்துட்டு ஒரு சின்ன குளுக்கோஸ் பாட்டில் வந்து அந்த அயன் ஊசியை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏற்றுவாங்க. 5 ஊசி கையில் போட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 இடுப்பில் போட்டாங்க. மொத்தம் 8 ஊசி எனக்கு வந்து அயன் ஊசி போட்டாங்க. அந்த 8 ஊசி போட்டு முடிச்சுட்டு ஆல்ரெடி வீட்லேயுமே நான் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் செக்கப் போன மாதம் செக்கப்புக்கு போகையில் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11 பாயிண்ட்டுக்கு மேலே ரத்தம் ஏறிடுச்சு. சரி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த என்டி ஸ்கேனில் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, இந்த ஸ்கேனில் வந்துட்டு அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துட்டு கூட்டத்தில் இப்போ வந்து நம்ம ஜிஹெச்னு வச்சுக்கோங்களேன் 10 பேர் இருந்து எடுக்கிற இடம் தான் அந்த மாதிரி நம்மளோட ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இப்போ ப்ரைவேட்னால் நம்ம தனியாக நம்ம ரூமில் வச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்கா இது அதுன்னு சொல்லி நமக்கு தனியாக வந்து சொல்லுவாங்க. இது வந்து அப்படி கிடையாது, பொதுவாக எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு போஸ்டிட்டி வந்து நார்மலாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு கோடு போட்டாங்க. சரிங்களா? போடும்போது கூட ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட சொல்லுது, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது, எனக்கு வந்து ஆன்டீரியர்னு இருக்குது, எனக்கு பையன் பிறக்க போகுது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னிச்சு. சத்தியமாக எனக்கு அன்னைக்கு தான் இது போஸ்டீரியர் ஆன்டீரியர் ஹார்ட் ரேட்லாம் வச்சு நம்மளுக்கு செக் பண்ணுவாங்களேன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு உண்மைக்குமே. அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. போஸ்டீரியர்னால் வந்துட்டு பொன் குழந்த, ஆன்டீரியர்னா பையன், ஹார்ட் ரேட்னால் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 140க்கு மேலே இருந்தால் பொண்ணு, 140க்கு கீழே இருந்தால் பையன், அப்படிலாம் வந்து அவங்களாம் சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என் வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டில் வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தேன், என் பசங்களுக்குள்ளதை எடுத்து பார்த்தேன். அப்புறம் செல்லுலேயும் நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயத்த நம்பலாம். சிம்டம்ஸ்லேயும் அப்படி தான், ரிப்போர்ட்லேயும் அப்படி தான். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு உடம்பு வாக பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. அது குழந்த பிறந்து நம்ம கையில் வாங்கினா தான் தெரியும். எந்த குழந்த பிறந்தாலும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும், நம்மளும் அந்த குழந்தைய பார்த்துக்க நல்லபடியாக இருக்கணும். இதுதான் மெயின் ரீசனு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ என் பசங்களுக்கு என்ன ரிப்போர்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் போடுறேன் உங்களுக்கு. என் பொண்ணுக்கு வந்து போஸ்டீரியர்னு இருந்துச்சு. சரிங்களா? என் பையனுக்கு வந்து ஆன்டீரியர்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்கேனில் வந்து போஸ்டீரியர் எனக்கு இருக்குது இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் மாறலாம், இதுக்கப்புறம் உள்ள ஸ்கேனில் மாறலாம், அது என்னங்கிறது தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஹார்ட் ரேட்டை வச்சு கண்டிப்பாக வந்து கணிக்கவே முடியாதுங்க. எனக்கு எல்லா ஹார்ட் ரேட்டு 3 பசங்களுக்குள்ள ஹார்ட் ரேட்டுமே பாருங்கள் 153, 160, 158 இப்படி தான் 3 பசங்களுக்கு ஹார்ட் ரேட்டுமே எனக்கு வந்து இருக்குது. அதனால் ஹார்ட் ரேட்டை வச்சு கணிக்க முடியாது. சிம்டம்ஸை வச்சு கண்டிப்பாக கணிக்கலாம். என் பொண்ணுக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு, என் பையனுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முகமெல்லாம் கருத்து, பசி எடுக்காமல் வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என் பையனுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தேன். என் பையனுக்கு வந்துட்டு என் பையனுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னொரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா 2மே என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி லெஃப்ட் சைடு தான் 2 பேருமே இருந்தாங்க. இந்த சைடு இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து இந்த சைடு மூவ்மெண்ட் ரைட் சைடே தான் இருக்குது. ஆனால் அந்த 2 குழந்தைக்கும் ஆப்போசிட்டாக தான் இப்போ உள்ள சிம்டம்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வச்சு ஒரு 2 விஷயங்கள் வேணால் கணிக்கலாம். ரிப்போர்ட்டோ சிம்டம்ஸோ இதை வச்சு ஒரு 2 விஷயங்கள் கணிக்கலாம். எல்லாமே அப்படியே அச்சசலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் நல்லபடியாக எல்லாருக்குமே ஒரு குழந்தை வேணும். வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ண சொன்னீங்க, இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு இன்னும் செவ்வாய்க்கிழமை நான் செக்கப்புக்கு போவேன். அப்போ உள்ள அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.